இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவ திட்டத்தை நிறைவேற்றி நியாயாசனத்திற்கு முன்பாக பரிசுகளை பெறுவோம். வசனம் 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பாருங்க, இயேசுவை தேவனுடைய சத்திய நம்பிக்கை நம்மை பற்றியது என்பதை இவ்வசனம் தெளிவாக பகிர்கிறது. நம்ம அடையாளம் நம்ம செயல்கள், நம்ம வாழ்க்கை அனைத்தும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இதோட அர்த்தம் பாருங்க. நம்ம யார் என்பதை இந்த உலகம் நம்ம தீர்மானிக்கவில்லை. இயேசுவின் ஒளி மட்டுமே உண்மையை வெளிப்படுத்துகிறது. பாருங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நீதி தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. பாருங்க, அதாவது இந்த தீர்ப்பு ரட்சிப்புக்கான தீர்ப்பு கிடையாது, விசுவாசிகளுக்கான பரிசுகளுக்கான மதிப்பீடு. விசுவாசிகளுக்கான பரிசுகளுக்கான மதிப்பீடு. இந்த தீர்ப்பில் விசுவாசிகள் கடைசியாக அவங்க பெற போகிற பரிசு தேவன்கிட்டேருந்து. அப்போ நம்மால் ஆன செயல்கள் எப்படி இருந்தன, நம்முடைய செயல்களுக்கு உள்ள நோக்கம் என்ன, இவைதான் அந்த தீர்ப்பில் விசாரிக்கப்படும் பாருங்க. அதனால்தான் நம்முடைய வாழ்நாளை நம்ம கவனமாக சீராக நடத்த வேண்டும் என்று இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் யார் என்பதை உலகம் சொல்வதில்லை, ஆனால் தேவன் இயேசுவில் நம்மை பற்றிய நம்பும் உண்மைதான் நம்மளுடைய அடையாளமாக இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் தேவனை நம்புகிறோம், அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம். பாருங்க, அர்த்தமுள்ள வாழ்க்கை. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் என்ன நோக்கம், தேவன் நம்ம மேலே வைத்திருக்க திட்டம், அது நிறைவேறதுக்கு ஒரே காரணம் நம்ம அதை அறிந்து கொண்டு செயல்படுவது தான். பாருங்கள், அந்த நோக்கத்தோடு நம்ம செயல்படும் பொழுது அந்த நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுகளை பெறுவோமா. பாருங்கள், இல்லாட்டி ஒன்றும் செய்ய மாட்டார் தேவன், அவ்வளோதான். என்ன எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஷேமாக இருக்கும் இல்லையா. எல்லாரும் இப்போ எப்படி ஒரு போட்டியில் பரிசு ஒரு 3 பேருக்கு கிடைக்கும், மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல நிற்பாங்க, அது மாதிரி நிற்பாங்க, அவ்வளோதான். ஒரு இடத்துல நிற்போம் இல்லையா. அப்போது பரிசுகள் பெறணும்னு சொன்னால் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நம்ம அதை செய்வோம், அந்த ஓட்டத்தை ஓடும். அதே மாதிரி தான் இந்த காலை வேளையில் தேவன் பேசுகிறார். அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவர்களாய் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு நபர் மேலே தேவன் தனித்துவம் வைத்திருக்கிறார் சரியா. அந்த காரியத்தை தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இல்லையா, அதுதான் தேவன் பார்க்கிறார் பாருங்க. அதுதான் அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நம்ம அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம எதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கோம், எதற்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணுகிறோம், தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம அடையாளம் இந்த உலகம் சொல்லுது பாருங்கள், அது கிடையாது. தேவன் நம்ம இயேசுவில் நம்மை பற்றிய அவரை எப்படி நம்புகிறோம், அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், அதுதான் நம்ம அடையாளமாக இருக்குது. அப்போது இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் தேவனின் மகிமைக்காக இருக்கட்டும் இல்லையா. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமே. நம்ம செய்கிற ஒரு நாள் நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம், தேவன்கிட்ட உதவி கேட்குறோம், தேவன் நம்மளை வழி நடத்தணும்னு சொல்லுகிறோம். ஒரு சவால்கள் பிரச்சனைகள் இருந்தால் தேவன் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம் இல்லையா. அப்போது கடந்த நாட்கள் தேவன் செய்ததை நம்ம அந்த நைட்டுக்கு நம்ம தூங்குறப்ப என்ன பண்ணணும், தாவீதாசன் சொன்னது போல் அதை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தவர்களாக இருக்கணும். புதிய நாள் திறந்தோன்னா ஆண்டவரை பலன் கொடுங்க, உங்கள் உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே, நன்றி அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பான்னு சொல்லி இந்த நாளில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், தேவன் நம்மளை நடத்துவார். அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் தேவனின் மகிமைக்காக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்ம மனநிலையும் நம் நோக்கமும் தேவனுக்கு பிரியம் உள்ளதா இருக்குதா, அவரின் திட்டத்தின் கீழ் செயல்படுகிறோமா என்று செயல்பட்டால் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுகளை பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கான ஊழியத்தை நேசத்துடன் விசுவாசத்துடன் செய்ய தேவன் விரும்புகிறார். ஒரு உதாரணத்தை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ மனிதர்கள் ஒன்றாக கூடி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள் இல்லையா. ஆனால் வெளிப்படையில் அது ஒன்றுபட்ட செயலாக இருந்தது. அவ்வளோ ஒற்றுமையாக அவ்வளோ இதாக செய்து அப்படியே அவங்களோட இதை வானத்து உச்சி வரைக்கும் கொண்டு போகணுன்னு சொல்லி அவங்க அவ்வளோ பிரயாசப்பட்டு கட்டுறாங்க.
ஆனால் தேவனுடைய நோக்கம் அது கிடையாது. அப்போ தேவன் அதை என்ன பண்ணுறாரு, வீழ்த்துறாரு. என்னென்னா அவர்கள் நோக்கம் உயர்வாகிய தேவனுக்கு பதிலாக சுயமாய் அவங்க புகழ் தேடுதா இருந்தது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. அதை என்ன பண்ணார், அழித்து போட்டார். அவங்க மேலே அவங்கக்கிட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார். பாஷைகள் எல்லாம் வெவ்வேறாய் ஆனது. அப்போது இது தேவனுடைய திட்டம் இல்லைன்னா அது அழிந்து போகும். அன்றைக்கு தேவன் அப்படியாக செய்தார் இல்லையா, உடனே குழப்பத்தை. ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு பொறுமையாக இருக்கிறார். ஏன்னா ஒரு தீர்ப்பு உண்டு, அந்த தீர்ப்புக்காக காத்திருக்கிறார் இல்லையா. அப்போது அன்றைக்கு அது பழைய ஏற்பாடில் கிறிஸ்து வரப்படவில்லை, உடனே எல்லாமே நடந்தது. ஆனால் இன்றைக்கு பொறுமையாக இருக்கிறார். காரணம், கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த கிருபை நம்மளை பாதுகாக்குது பாருங்கள். அநேக வேளையில் அந்த கிருபையினால தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்குது. ஆனால் தேவன் இந்த காலவேளையில் நம்மளோட இடைப்படுகிற ஒரு காரியம், நம்ம மேலே தேவ திட்டம் வைத்திருக்கிறார். அதுக்கு நிறைவேற்றுவோமானால் நம்ம அந்த பரிசுகளை பெறுவோம் பாருங்கள். அப்போ தேவன் ஒவ்வொருத்தர் மேலே தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்துறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தின் காரியங்களை நம்ம நிறைவேற்றுவோமானால் அந்த தீர்ப்பில் நம்ம பரிசுகளை பெறுவோம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, எங்கள் செயல்கள் வெளிப்படையாக நல்லவை போல தோன்றலாம், ஆனால் தேவனின் நியாயத்தில் மதிப்புடையதா இல்லையா என்பதை நீர் பார்க்கிறீர் கர்த்தாவே. ஆதலால் எங்கள் நோக்கம் உண்மைத்தன்மை அன்பு அடிப்படையில் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எது செய்தாலும் எங்கள் மனநிலை, எங்கள் நோக்கம் உமக்கு பிரியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் எது செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காகவே நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.